திருக்குறுகாவூர் வெள்ளடைநாதர் திருக்கோவில். இங்கே சம்பந்தர் சுந்தரரும் தேவாரம் பாடியிருக்காங்க. தலவிருட்சமாக வில்வம் இருக்குது. தீர்த்தம் பால் கிணறு. காவிரியின் வடகரையில் அமைந்திருக்கு இந்த திருக்கோவில். இங்கே ஈஸ்வரன் சுவேத ரிஷபேஸ்வரர் என்றும் வெள்ளடை ஈஸ்வரர் வெள்ளடைநாதர் அப்படின்னு அழைக்கிறாங்க. இறைவி நீலோத்பவ விசாலாட்சி காவியக்கன்னி அப்படின்னு அழைக்கிறாங்க. நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி வட்டம் தென் திருமுல்லைவாயில் வழியாக சென்றால் சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்குது. சுந்தரருக்கு பொதிசோறு வழங்கும் விழா மிகவும் சிறப்பாக நடக்கும். வெயிலின் காரணமாக பசியோடையும் தாகத்தோடையும் வந்த சுந்தரருக்கு அவரோடு வந்த அடியாருக்கும் சிவபெருமான் வேதியராக தோன்றி பெரிய பந்தல் ஏற்பாடு செய்து களைப்பு தீர குளிர்ந்த நீரும் பொதிசோறும் கொடுத்து ஆதரித்திருக்காங்க. அதனால தான் பொதிசோறு வழங்கும் திருவிழா மிகவும் சிறப்பாக சித்திரை மாதம் பௌர்ணமி என்று நடக்கும். அந்த சமயத்தில் மூலவருக்கும் சுந்தரருக்கும் சிறப்பு பூஜை நடைபெறும். பக்தர்கள் எல்லோரும் தமக்கு வாழ்நாள் முழுவதும் அன்னம் வேண்டும், அன்னத்திற்கு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. பிரகாரம் எப்படி இருக்குன்னா, ஒரே ஒரு பிரகாரம் மட்டும்தான், ராஜகோபுரம் இல்லை. கிழக்கில் ஒரு நுழைவாயில் இருக்கு. அங்கே சதுர ஆவுடையார் மீது சிறிய பானலிங்கமாக சிவபெருமான் காட்சி தராரு சுயம்பு மூர்த்தியாக. அன்னை காவியக்கண்ணி தெற்கு நோக்கி காட்சி தராங்க. கோஷத்தில் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா விஷ்ணு துர்க்கையும் கரியமாணிக்க பெருமாளும் காட்சி தராங்க. விஷ்ணு தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார். கருவறையின் பிரகாரத்தில் 4 சன்னதி இருக்கு. நடராஜர், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி சன்னதியும், சனீஸ்வரர், மாவடி விநாயகர், சிவலோகநாதர் சன்னதியும் இருக்கு. பைரவர், சூரியர், மாரியம்மன், ஸ்ரீ ஐயனார் சன்னதியும் தனித்தனியாக இருக்கு. கருவறை பின்பக்கத்தில் வள்ளி தெய்வயானை சமேத முருகப்பெருமான் தெற்கு நோக்கி காட்சி தராரு. அதனால குரு அம்சமாக நினைத்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சிறப்பு வழிபாடு உண்டு. இந்த ஆலயத்தில் பால் கிணறு கோவிலுக்கு வெளியே சுற்றுச்சுவர் மதில் பக்கத்தில் இருக்கு. அமாவாசை என்று இங்கு இறைவன் தீர்த்தம் கொடுக்கும் நிகழ்வு நடக்கும். அந்த சமயத்தில் இங்கு பால் நிறத்தில் இந்த தண்ணீர் மாறும். அதனால்தான் தை அமாவாசை அன்னைக்கு பக்தர்கள் எல்லாரும் நீராடுறதுக்காக இங்கே வராங்க. தைப்பூசம் அன்னைக்கு பஞ்சமூர்த்தி புறப்பாடு மிக விமர்சையாக நடக்கும். இந்த ஆலயத்தில் விநாயகர் தாமரை பீடத்தில் அமர்ந்து காட்சி தருகிறார். இவருக்கு மேலே குடையும் 2 சாமரமும் இருக்கும். துர்க்கை எண்ணெய் 8 கரங்களோட காட்சி தராங்க. இந்த ஆலயத்தில் நவகிரக சன்னதி கிடையாது. பிரகாரத்தில் துர்வாச முனிவர் சாந்த கோலத்தில் சிரித்தபடி காட்சி தருகிறார். ஒரு கையில் ஏடும் மறு கையில் அபயஹஸ்தத்தோட காட்சி தராரு. சைவ மதம் தழைக்க பாடுபட்ட திருஞான சம்பந்தர் மதுரையிலிருந்து சமணர்களுடன் வாதிட்டு வென்றார். அவர் வாதிட்ட போது தோற்று போன சமணர்களை கழுவில் ஏற்றினார் அரசர். அதனால அந்த பாவம் நீங்க ஞானசம்பந்தர் காசிக்கு சென்று கங்கையில் புனித நீராடணும் அப்படின்னு இந்த சீர்காழியில் இருக்கக்கூடிய சிவபெருமான்கிட்ட வேண்டிட்டாரு. அப்போ இறைவன் இங்கே இருக்கும் கிணத்திலேயே கங்கையை வரவழைத்து பொங்க செய்தார். அதில் நீராடும்படி செய்தார். அதனால் ஞானசம்பந்தர் அந்த நீரில் நீராடி பாவத்தை போக்கிக் கொண்டார். அதன் பிறகு இறைவன் மீது பதிகம் பாடினார்.